தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம மாவட்ட வாரியாக எந்தெந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெற என்பதை போன மாவட்டந்தோறும் தொகுதி வாரியாக பார்த்துக்கலாம். அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு வெற்றி திமுக கூட்டணி பெறுவதற்கு என்ன காரணம், அப்படி என்ன செஞ்சுருக்காங்க என்பதை பற்றி நம்ம ஒன்றா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக 20,59,000 குழந்தைகள் தினமும் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த திட்டம் இந்த தேர்தலுக்கு பிறகு, அதாவது இந்த தேர்தல் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு, இது இப்போது வரை 5ஆம் வகுப்பு வரை அமலில் இருக்கிறது. இது திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,14,00,000 இல்லத்தரசிகளுக்கு இதுவரை ரூபாய் 26,000 அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஓகேயா, இது வந்து ஆரம்ப கட்டத்தில் 1,14,00,000 பேர் வந்து முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் புதுசாக சேர்த்து கிட்டத்தட்ட 1,50,00,000 தாண்டிடுச்சு. அப்புறம் மகளிர் சுய உதவிக்குழு, அவர்களுடைய கடன் வந்து 2,756 கோடி ரூபாய் மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 44.62 லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, படித்தோடனே அவங்களுக்கு எந்த ஸ்கில்லும் இருக்காது, வேலைக்கு போக வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு 44,62,000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. விடியல் பயணம், அதாவது மகளிருக்கு கட்டணமில்லா பயணம், தினசரி 50 லட்சம் மகளிர் பயணம் செய்துள்ளார்கள். மாதம் ரூபாய் 888 சேமிக்கப்பட்டது. ஒரு நபருக்கு, அதாவது ஒரு பெண் வந்து 888 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. புதுமை பெண் மற்றும் தமிழ் முதல்வர் திட்டத்தில் 9.21 லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000. இந்த 1000 ரூபாய் என்பது வரி திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 வழங்கும் அந்த தொகை என்பது 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பதாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள், தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளுக்கு 33 விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளில் 66,24,955 விவசாயிகளுக்கு 53,340 கோடி 53,340 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டது. இப்படியெல்லாம் மக்களுக்கு வந்து நன்மை செஞ்சதால தான் திமுக இப்பொழுது 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்புறம் பார்த்திங்கன்னா, அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மாதிரி பள்ளிகள், இந்த மாதிரி பள்ளிகளில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை சேர்த்து அவர்கள் வந்து இன்னும் சிறப்பாக படித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அனைத்து விதமான வசதியும் செய்யப்படுகின்றன. அப்புறம் கொரோனா நிவாரணமாக அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 4,000, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரூபாய் 4,000 கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்பட்டது. ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் கூட அவர்களையும் கணக்கெடுத்து அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. மக்கள் இல்லத்திற்கே சென்று மருத்துவ சிகிச்சை தரும் இல்லம் தேடி மக்களை தேடி மருத்துவம் சார் மக்களின் இல்லத்திற்கே சென்று மருத்துவ சிகிச்சை வழங்கும் மக்களை தேடி மருத்துவம். கலைஞர் கனவு இல்ல திட்டம் ரூபாய் 3,500 கோடியில் 1 லட்சம் வீடுகள் இதுவரை கட்டப்பட்டுள்ளன. கைத்தறி நெசவாளர்கள் மாதம் 300 யூனிட்டில், விசைத்தறி நெசவாளர்கள் மாதம் ரூபாய் 1000 யூனிட் இலவச மின்சாரம். இப்படியெல்லாம் செஞ்சதுனால தான் அவர்களால் இந்த தொழிலை நீடிச்சு நிற்க முடியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, பணிபுரியும் மகளிர் நலம் காக்க 12 இடங்களில் தோழி விடுதி. பார்த்திங்கன்னா, பெண்கள் படிச்சுட்டு வேலைவாய்ப்பு விதமாக வெளியூருக்கு போகிறாங்க, சென்னை, மதுரை, திருச்சி அப்படின்னு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து யார் வீட்டில் போய் தங்க முடியும்? ஆண்கள்லாம் பார்த்திங்கனாக்கா புதுசாக ஒரு வாடகை எடுத்து தங்கிக்கலாம், இல்லை நண்பர்களோடு சேர்ந்து கூட தங்க முடியும். ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு பணிபுரியும் மகளிர் நலம் காக்க 18 இடங்களில் தோழி விடுதி. விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்திற்குள் கட்டணமில்லா உயிர் காக்கும் அவசர சிகிச்சைக்கான நம்மை காக்கும் 48 திட்டம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்கா உடனே 48 மணி நேரத்தில் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணால் கூட அந்த அனைத்து செலவுகளையும் தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்கிறது. அதுதான் நம்மை காக்கும் 48 திட்டம், 48 ஹவர்ஸ்க்குள்ள. முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், தமிழ்நாட்டில் உள்ள 21,70,000 பேருக்கு வீடுகளுக்கே சென்றும் ரேஷன் பொருள் வழங்கும் திட்டம். இது பார்த்தீங்கன்னாக்கா 70 வயதுக்கு இருக்காங்கல்ல, ஏஜ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று இந்த 21,70,000 பேருக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருள் வழங்கப்படுகிறது. இதுவரை 19 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவி 8,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. நகர்ப்புறங்களில் 13 துறைகள் 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 15 துறைகள் 46 சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 1,256 உயர்தர மருத்துவ மையங்கள் நடைபெற்றிருக்கிறது. 17 சிறப்பு மருத்துவ சேவைகள், கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் எல்லாமே நடைபெற்றிருக்கு. இது நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக. இப்படி மக்களுடைய தேவைகளை அறிந்து தொடர்ந்து திமுக அரசாங்கம் செயல்பட்டு வருவதால் தான் இப்பொழுது மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற செய்திகள் வருகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மாவட்டம் தோறும்
யார் யார் எந்த கூட்டணியில் வெற்றி பெற போகிறாங்க என்பதை பார்க்கலாம். ஓகே. சிவகங்கை மாவட்டம். இங்கே சிவகங்கை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் கருணாஸ் போட்டியிருக்கிறார், அதிமுக போட்டியிருக்கிறது. இந்த தேர்தல் இந்த தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா இழுபறி, அதாவது கருணாஸுக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையே இழுபறி என்று குறிப்பிடப்படுகிறது. மானாமதுரை. இங்கே திமுக மற்றும் பாஜக போட்டிடுறாங்க. இதில் திமுக வெற்றி பெறுகிறது, பாஜக தோல்வி அடைகிறது. காரைக்குடி. காங்கிரஸ் கட்சி வெற்றி அடைகிறது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தோல்வி அடைகிறார். அங்கே சீமானும் போட்டியிருக்கிறார், அவரும் தோல்வி அடைவார் கூறப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டம். இங்கே வந்து மொத்தமுள்ள 6 தொகுதிகளில் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக வெற்றி அடைகிறது. ராமநாதபுரம் திமுக வெற்றி முகம் காட்டுகிறது. பரமக்குடி திமுக வெற்றி, அதிமுக தோல்வி. திருவாரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றியடையும், அதிமுக தோல்வி என்றும் செய்தி வந்திருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டம். இங்கே மொத்தம் 5 தொகுதிகள் இருக்கின்றன. இதில் ராஜபாளையம் தொகுதியில் திமுக வெற்றி முகத்தில் இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிருக்கிறது, எதிர்த்து அதிமுக போட்டியிருக்கிறது. இந்த தொகுதி இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது. சிவகாசி தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் அதிமுக போட்டியிருக்கிறார். அதிமுக சார்பாக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இருக்கார், அவர் போட்டியிடாரு. ஸோ இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சாத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவர் போட்டியிருக்கிறார். இந்த தொகுதி திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த தொகுதியில் இவர் நயினார் நாகேந்திரனை எடுத்து கடற்கரை ராஜ் என்பவர் போட்டியிருக்கிறார், அவர் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. விருதுநகர் தொகுதி. இங்கே திமுக கூட்டணி சார்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞரணி செயலாளர் திரு விஜய் பிரபாகரன் போட்டியிடுகிறார், அவர் எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக நேரடி போட்டி. இதில் திமுகவின் அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சுழி தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசின் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு திமுகவின் சார்பாக போட்டியிருந்தார், அவரை எதிர்த்து அதிமுக போட்டியிருந்தது. இந்த தொகுதியில் திருச்சுழி தொகுதியில் தங்கம் தென்னரசு நிச்சய வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வெற்றி, அதிமுக தோல்வி என்று தகவல் கூறுகிறது. திருச்செந்தூர். இந்த தூத்துக்குடி தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் கீதா ஜீவன் போட்டியிருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதி திமுக வெற்றி, பாஜக அங்கே போட்டியிருந்து பாஜக தோல்வி அடைகிறது. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் திமுக கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி என்றும் அதிமுக தோல்வி என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒட்டப்பிடாரம் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக அமமுக நேரடி மோதல். இதில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறுகிறது, அமமுக தோல்வி. விளாத்திக்குளம் தொகுதியில் திமுக வெற்றி, அதிமுக தோல்வி. கோவில்பட்டி. இந்த தொகுதி அதிமுக மற்றும் திமுக இழுபறி என்று கூறப்படுகிறது, அதிமுகவுக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 3 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த தென்காசியில் தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக நேரடி மோதல் இருக்கிறது, இதில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. கடையநல்லூர். இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிடுகிறது, அதிமுக எதிர்த்து போட்டியிடுகிறது. இந்த தொகுதி மதிமுக அதிமுக இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது, இது வந்து மதிமுகவுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அப்புறம் வாசுதேவனூர். இந்த தொகுதியில் திமுக பாஜக நேரடி போட்டி, இதில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டிருக்கிறது. சங்கரங்கோவில் தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும் போட்டி, இதில் காங்கிரஸ் அதிமுக இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது, காங்கிரஸுக்கு சாதகமாக மாறும் வாய்ப்பு இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆலங்குளம் தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா OPS அணியை சேர்ந்த மனோஜ் பாண்டியன், அவர் சமீபத்தில் திமுகவில் சேர்ந்தார், அவர் தான் அங்கே போட்டியிடாரு, அவர் திமுகவின் சார்பாக போட்டியிடுறார், அவர் வெற்றி பெறுவார் என்று தகவல் தெரிவிக்கின்றது, அதிமுக தோல்வி என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். இந்த தொகுதியில் மொத்தம் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை 5 உறுப்பினர் சட்டமன்ற தொகுதி இருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் திமுக அதிமுக நேரடி மோதல், இதில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக அதிமுக நேரடி மோதல், இதில் திமுக வெற்றி என்று தகவல் தெரிவிக்கின்றன. நாங்குநேரி. இது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது, எதிர்த்து அமமுக போட்டியிடுகிறது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி என்று தகவல் தெரிவிக்கின்றன. ராதாபுரம். திமுக பாஜக நேரடி மோதல். இந்த தொகுதியில் இந்த அரசாங்கத்தின் இந்த சட்டமன்றத்தின் சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் போட்டியிடுகிறார், அவர் வெற்றி பெறுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அம்பாசமுத்திரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரசும் அதிமுக போட்டியிடுகின்றன, இந்த தொகுதி இழுபறி என்று தகவல் தெரிவிக்கின்றன. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம். கிள்ளியூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது, பாஜக எதிர்த்து போட்டியிடுகிறது, இது காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. விளவங்கோடு தொகுதி. இந்த தொகுதியில் காங்கிரஸ் பாஜக போட்டி, இதில் காங்கிரஸ் வெற்றி என்று தகவல் தெரிவிக்கின்றன. குளச்சல் தொகுதியில் காங்கிரஸ் பாஜக நேரடி போட்டி, இதில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. பத்மநாபபுரம் தொகுதியில் CPM மற்றும் பாஜக போட்டி, இதில் CPM வெற்றி பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகர்கோவில் தொகுதியில் திமுக மற்றும் பாஜக நேரடி போட்டி, இதில் திமுக நிச்சய வெற்றி என்று கூறப்படுகிறது. கன்னியாகுமரி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக நேரடி போட்டி, இதில் திமுக அதிமுக சமபலம் இருப்பதாகவும்
இறுதியில் திமுகவுக்கு சாதகமாக களம் மாற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஓகேயா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்டத்தில் மேலூர் தொகுதியில் அதிமுக காங்கிரஸ் போட்டியிருக்கிறது. இதில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மதுரை கிழக்கு திமுக அதிமுக நேரடி போட்டி. இதில் திமுக வெற்றி பெறும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. சோழவந்தான் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி. இது இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது. அது எப்படி ரிசல்ட் போகுது தெரியல. மதுரை மத்தி திமுக வெற்றி பெறும் என்றும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் சுந்தர் சி தோல்வியடைவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுரை மேற்கு திமுக அதிமுக இழுபறி. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா இழுபறின்னு போடப்படும் தகவல் தெரிவிக்கிறது. மதுரை தெற்கு உதயசூரியன் சின்னத்தில் மதிமுகவின் திரு பூமிநாதன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாஜக போட்டியிடுகிறது. இந்த மதுரை தெற்கு பொறுத்த வரைக்கும் இழுபறி என்று தகவல் தெரிவிக்கின்றன. மதுரை வடக்கு திமுக அதிமுக நேரடி போட்டி. இது திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதி. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக நேரடி மோதல். இது இழுபறி என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலம் தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல். இதில் திமுக வெற்றி பெறும் என்றும் அதிமுக தோல்வியடையும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தொகுதி யாருனாக்கா முன்னாள் அமைச்சர் உதயகுமார் இருக்கார்ல, அவர் போட்டியிடுறாரு திருமங்கலம் தொகுதியில். அது அதிமுக தோல்வி என்று தகவல் தெரிவிக்கின்றன. உசிலம்பட்டி தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியும் அதிமுக சசிகலா கட்சி போட்டியிடுறது. அதிமுக உசிலம்பட்டி தொகுதியில் காங்கிரஸும் அதிமுக போட்டியிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா அணி சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பதால் கொஞ்சம் இழுபறி இருந்தாலும் கூட இறுதியில் காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பார்க்கலாம் எப்படி விட்டு. அப்புறம் டெல்டா வந்துச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திமுக அதிமுக நேரடி மோதல். திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. பேராவூரணி தொகுதி திமுக வெற்றி. தஞ்சாவூர் தொகுதி திமுக பாஜக நேரடி மோதல். இதில் திமுக வெற்றி என்று தகவல் வருகிறது. திருவிடைமருதூர். இந்த தொகுதி யாருனாக்கா உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு செலியன் இருக்கார்ல, அவர் போட்டியிடாரு. இது திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. கும்பகோணம் திமுக வெற்றி. தமாக அதிமுக விட்டு தமாக எடுத்து போட்டிடுறாங்க. இது திரு சாக்கோட்டை அன்பாளனுடைய தொகுதி. அதனால் திமுக நிச்சய வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. பாபநாசம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக திரு ஷாஜான் என்பவர் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறது. இந்த தொகுதி ஐயுஎம்எலுக்கு சாதகமாக அவர் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டது. ஒரத்தநாடு திமுக அதிமுக நேரடி மோதல். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரத்தநாடு யாருனாக்கா சமீபத்தில் திமுகவில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் போட்டியிடும் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்றும் அதிமுக தோல்வியடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருவையாறு தொகுதி. இங்கே திமுக அதிமுக நேரடி மோதல். திமுக அமமுக, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை தொகுதியில் திமுக வெற்றி. திமுக வைத்து பாஜக போட்டியிடுவது தோல்வி என்று கூறப்பட்டுள்ளது. ஆலங்குடி தொகுதி திரு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுடைய தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்றும் அதிமுக தோல்வி என்றும் செய்திகள் சொல்கின்றன. திருமயம் தொகுதி. இது முன்னாள் அமைச்சர் ரகுபதியோட தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்றும் அதிமுக தோல்வி என்றும் தகவல்கள் வருகிறது. கந்தர்வக்கோட்டை தொகுதியில் திமுக கூட்டத்தில் சிபிஎம் போட்டியிடுகிறது. எதிர்த்து பாஜக போட்டியிடுகிறது. இந்த தொகுதியில் சிபிஎம் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அறந்தாங்கி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. எதிர்த்து பாஜக நிற்கிறது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. விராலிமலை. இது அதிமுக திமுக நேரடி போட்டியுள்ள தொகுதி. இந்த தொகுதி யாருன்னாக்கா முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய தொகுதி. அதனால் அதிமுக திமுக இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது. ஓகேயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் திமுக வெற்றி. எதிர்த்து போட்டியிடுவதாருனாக்கா பாஜகவின் கோவிஸ் சந்துரு. திருவாரூர் திமுக சார்பாக கலைவாணன் நிற்கிறாரு. அதனால் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் கூட்டணி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. அதிமுக எதிர்த்து போட்டியிடுகிறது. இந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மன்னார்குடி திமுக வெற்றி. எதிர்த்து போட்டியிடும் அமமுக தோல்வி என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்னிலம் தொகுதி. இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் போட்டியிடாரு. அதிமுகவின் சார்பாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் போட்டியிடாரு. இந்த தொகுதி இழுபறி என்று தகவல் தெரிவிக்கின்றன. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சி கிழக்கு திமுக வெற்றி அதிமுக தோல்வி விஜய் தோல்வி என்று தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தொகுதியில் தான் விஜய் போட்டியிடார். திமுகவின் சார்பாக திரு இனிகோ இளையராஜ் போட்டியிடார். திருச்சி மேற்கு திமுக வெற்றி அமமுக தோல்வி. இந்த தொகுதி அமைச்சர் நேருடைய தொகுதி. இந்த தொகுதி திமுக வெற்றி என்று தகவல் தெரிவிக்கின்றன. மணப்பாறை. இந்த தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறது. இந்த தொகுதி இழுபறி என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருவெரும்பூர் தொகுதி. இது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் போட்டியிடும் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்றும் அதிமுக தோல்வி என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீரங்கம் திமுக வெற்றி அதிமுக தோல்வி. மண்ணச்சநல்லூர் திமுக வெற்றி அதிமுக தோல்வி. துறையூர். இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. அதனால் காங்கிரஸ் கட்சி வெற்றி என்று தகவல் தெரிவிக்கின்றன. அதிமுக தோல்வி. முசிறி திமுக கூட்டணி திமுக போட்டியிடுகிறது. அதிமுக தோல்வி. திமுக வெற்றி அதிமுக தோல்வி.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 2 தொகுதிகள். அரியலூரில் திமுக வெற்றி, அதிமுக தோல்வி என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெயங்கொண்டம் திமுக வெற்றி, பாமக தோல்வி. அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் திமுக வெற்றி, அதிமுக தோல்வி. நிலக்கோட்டை தொகுதி திமுக வெற்றி, அதிமுக தோல்வி. ஒட்டன்சத்திரம் தொகுதி திமுக வெற்றி, பாஜக தோல்வி. ஒட்டன்சத்திரம் தொகுதி அமைச்சர் சக்கரவர்த்தியுடைய தொகுதி, அந்த தொகுதி இப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. பழனி தொகுதியில் சிபிஎம் வெற்றி, அதிமுக தோல்வி. வேடச்சத்தூர் தொகுதி திமுக வெற்றி, அதிமுக தோல்வி. ஆத்தூர் திமுக வெற்றி, அதிமுக தோல்வி. நத்தம் அதிமுக மற்றும் உதயசூரியத்தில் வந்து அந்த செல்வகுமார் ஒருத்தர் போட்டியிடுறாரு, கூட்டணி கட்சி. அந்த தொகுதி இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம். இங்கே வந்து பெரம்பலூரில் வந்து திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. குன்னம் தொகுதி, இந்த தொகுதி அமைச்சர் சிவசங்கர் போட்டியிடும் தொகுதி, இந்த தொகுதியும் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேனி மாவட்டம். ஆண்டிப்பட்டி திமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் விசிக அமமுக, விசிக எதிர்த்து அமமுக போட்டியிட்டாங்க, இந்த தொகுதி இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. போடிநாயக்கனூர் திமுக வெற்றி, அதிமுக தோல்வி. இது யாருனாக்கா அமைச்சர் ஓபிஎஸ் போட்டி, முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் தொகுதி தான் இந்த போடிநாயக்கனூர். கம்பம் தொகுதி, இங்கே திமுக வெற்றி, அதிமுக தோல்வி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினத்தில் உதயசூரியத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா அவர்கள் போட்டியிடுகிறார், அவர் வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக தோல்வி. கீழ்வேலூர் தொகுதியில் சிபிஎம்மின் சார்பாக திருமதி லதா என்பவர் போட்டியிடுகிறார், அவர் வெற்றி என்றும் பாமக தோல்வி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாரண்யம் தொகுதி திமுக அதிமுக இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இன்னைக்கு இந்த தகவல்கள் போதும். நாளைக்கு திமுக நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய 120 தொகுதிகள் மற்றும் மீதமுள்ள மாவட்டங்களை நாளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரக்குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை. சி.